நமக்கு ஞானமானது கிடைக்கிறதுக்கான முதல் படியானது அங்கே திறவுகோலாக அவங்க கொடுக்குறாங்க. வாழ்க்கையினுடைய சூக்ஷமம் என்ன, ஏன் பிறந்தோம், நம்ம பிறப்பினுடைய அடிப்படை என்ன, ஏன்னா எல்லாமே கர்மவினை அடிப்படையில் வர்றதுதான் எல்லாமே. அப்படின்னு கர்மவினையின் காரணமாக பிறக்கிறதும் இறக்கிறதுமா இல்லாமல் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இதோட போரும். எந்த சிதர் யார் என்ன கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அது பண்ணல, இந்த பிறப்பில்லாத வாழ்க்கை தான் வேணும்னு கேட்குறாங்க கடவுள்கிட்ட. ஆனால் நாம் நித்தியமாக நமக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்குது, இந்த ஆசாபாசங்களுக்கு உட்பட்டு நம்ம பல விஷயங்களை கேட்கணும். பொண்ணு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், வீடு கட்டணும், ப்ரமோஷன் ஆகணும், இப்படின்னு எல்லாம் வேடியாக படுத்துட்டு தான் வியாதி உடம்பு செய்யணும். வாஸ்தவம் தான். பிரேயஸ் ஸ்ரேயஸ் அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்குது. கீதையில் சொல்லுவார் கிருஷ்ணர், பிரேயஸ்ன்றது பிரியமானது கொடுக்கறது. இந்த மாதிரி நான் இப்போ சொன்னல இந்திரிய சுகத்துக்கு ஆட்பட்டு கொடுக்குற எல்லாமே பிரேயஸ் தான். இந்திரிய சுகங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுன்றது ஸ்ரேயஸ். அதுக்கு யார் கொடுக்கறது, அது யார் வழி காய்ப்பாங்கன்னா சிற்புருஷர்கள். அந்த விஷயத்தான் அவங்களை போய் நம்ம உட்காந்து கேட்கணும். அங்கே போய் உட்காரும் பொழுது நமக்கு அந்த ஞானத்தோட நம்ம சொல்லியா ஞானத்தோடைய படி, ஞானம்னா என்னன்னு கேட்கலாம், அதாவது பெரிய சப்ஜெக்ட். ஆனால் அது சம்மந்தமாக போகும்பொழுது நமக்கு முதல்ல நமக்கு ஒரு திறவுகோல், நமக்கு ஒரு வெளிச்சம், இந்த பக்தி மார்க்கத்துக்கு உண்டான முதல் வெளிச்சமானது இப்படிலாம் பண்ணோண்டா இப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கறதே அவங்க தான். சித்தர்களுடைய ஒரு கனிமான பார்வை நம்ம மேலே பட்டுதுனாவே போகிறோம். இதுக்கு மேலே வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு வேண்டாம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஞான பார்வையான நமக்கு ஞான தரிசனம் கிடைச்சது அப்படின்னா அவன் பிறந்த பேர் முக்தி அடைஞ்சிடுவான். ஆனால் அது கிடைக்கிறதுக்காக தான் நம்ம அத்தனை பேருமே தவஸ் பண்ணுறோம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இங்கே 18 பேர், இங்கே 18 சித்தர்களும் அவருடைய குருவான உஸ்பலா மகர்ஷி இருக்கிற க்ஷேத்திரம். இந்த இடத்துல நாம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இங்கே உட்காரும் பொழுது பலவிதமான கர்மவினைகள் நீங்கி பிறப்பே இல்லாத ஒரு நிலை இங்கே அடைய பெறும். வெறும் ஏதோ நம்ம வந்தோம் போனோம்னு இல்லாமல் இங்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட இங்கே இருந்து இந்த இடத்துல அமர்ந்து கொஞ்சம், ஏன்னா பல பேர் இங்கே கிடைச்சி, பல பேருக்கு பல காட்சிகள் கிடைச்சிருக்கு, பலவித விஷய ஞானம் கிடைச்சி, பல பேர் நல்ல உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி எத்தனைச்சுட்டு இருக்காங்க. அதனால் அடையனோட பிரார்த்தனை என்னன்னா, சித்தர்கள் வழிபாடுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த சித்தர்களுடைய இது இந்த 18 சித்தர்கள், அதாவது இங்கே இருக்கிறவா அவருடைய குருவாக இருக்கார். அதனால் நமக்கு ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் ஒரே இடத்துல நமக்கு இருக்கிறதுன்றது பெரிய வரம், பெரிய புண்ணியம். அதனால் இந்த இடத்துல இந்த மண்ணை மெரிச்சாவே போகிறோம், நம்மளுடைய கர்மமனே நீங்கிடும்.